ஹாய் உறவுகளுக்கு வணக்கம். நான் இன்றைக்கி பிஸ்கெட் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு பிளாக் சுகர் சேர்த்துருக்கிறேன். இதோட சாக்லேட்டும் ஆட் பண்ண போகிறோடைய சுகரோட அளவை குறைச்சிருக்கிறேன். இதுக்கு ஒரு 150 கிராம் பட்டர் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு நான் 2 முட்டை தான் ஆட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட கேக் அடிக்கிற மிஷின் இருந்தாலும் சரி, இல்லாட்டி விஸ்க் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கலந்து ஒருக்கா நல்லா அடித்து விட்டுறலாம். கேக் அடிக்கிற மாதிரி அடிக்கணும் இல்லை, நார்மலாக அடித்தா ஓகே. இது கூட நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பாதாம் பவுடர் சேர்க்க போகிறேன். இந்த பாதாம் பவுடர் சேர்த்து செய்யும்போது இந்த பிஸ்கெட் நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட ஒரு 250 கிராம் அளவுக்கு நான் மாஸ் சேர்க்குறேன். அதாவது பேக்கரி மாதிரி பிஸ்கெட் கேக் செய்கிற மாதிரி தான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது கூட வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன். இந்த வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பிஸ்கெட்டு ஹைலைட்டே இந்த சாக்லேட் தாங்க. இந்த சாக்லேட்டில் இனிப்புத்தன்மை இருக்கிறபடியே தான் நான் சுகரோட அளவை கொஞ்சமாக குறைச்சிருக்கிறேன். இந்த சாக்லேட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பொலித்தீன் கவர் போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா செட் ஆகட்டும். அது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு அளவுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக தட்டி பிஸ்கெட்டை ரெடி பண்ணிடலாம். குட்டி குட்டியாக இப்போ நான் எல்லா பிஸ்கெட்டையும் ரெடி பண்ணிட்டேன். ஓவனை 180 டிகிரியில் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். இந்த பிஸ்கெட்டை வந்து ஒரு 25 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் அளவுக்கு நாங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் ஓகேயாக இருக்கும். இப்போ 30 நிமிஷம் ஆகிட்டு இப்போ இந்த பிஸ்கெட் ரெடி ஆகிட்டு வெளியே எடுத்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நாங்கள் சர்வ் பண்ணலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். பேக் பண்ண தான் ஒரு 30 நிமிஷம் ஆகும். இப்போ இந்த பிஸ்கெட்டெல்லாம் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சாக்லேட்டெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. குட்டீஸுக்கெல்லாம் செய்து கொடுத்து பாருங்கள், அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.